everyone. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா 12th English Unit 1 poem The Castle பத்தி தாங்க பார்க்க போறோம். So இந்த poem The Castle was written by Edwin Muir. So Edwin Muir இந்த poem எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா ஒரு கேசல் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ அந்த கேசலுக்கு பாதுகாப்பாக இருக்கிற சோல்ஜர்ஸ் பற்றியும் அந்த சோல்ஜர்ஸோட கேப்டன் பற்றியும் தான் பேசியிருக்காங்க. ஸோ அந்த பிகினிங் ஆஃப் த போயமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்ஜர்ஸும் சரி அந்த கேப்டனும் சரி ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க. நம்மளோட இந்த கேசலை யாராலையுமே அழிக்க முடியாது, அதே சமயத்தில் நம்ம சோல்ஜர்ஸும் ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த போயமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீடினஸான ஒரு சோல்ஜரால் அவங்க மொத்த கேசலுமே எனிமியால் கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றினது தான் இந்த போயம். ஸோ ஸ்டான்ஸா வைஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, all through that summer at ease we lay, and daily from the turret wall we watched the movers in the hay, and the enemies half a mile away, thus they seemed no threat to us at all. So in the first stanza வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சோல்ஜரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. ஸோ அந்த சோல்ஜர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சம்மர் டே. அந்த சம்மர் டேயில் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸாக அந்த கேசல் மேலே உட்காந்து வெளியே நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த எனிமீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா half a mile அவேல தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு half a mile தள்ளி தான் இருக்காங்க. ஸோ அதை நினச்சி ஒரு பயமே இல்லாமல் இன்னும் ஹாஃபவே வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட பயமே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக அந்த கேசலில் உட்காந்து நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸா, for what we thought had we to fear, with our arms and provender load on load, our towering battlements tire on tire, and friendly allies drawing near on every leafy summer road. In second ஸ்டான்ஸாவில் வந்துட்டு எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபியர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அந்த பேட்டிலுக்குமே ரொம்ப ரெடியாக ரொம்ப தயாராக உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபுட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே லோட் பண்ணி எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால சோல்ஜர்ஸ் எல்லாமே ஃபியர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்லி அலைஸ் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா நட்பு நாடுகள். ஸோ அவங்க பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களோட கேசல் நோக்கி பக்கத்தில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க ரொம்ப தைரியமாக ஒரு ஃபியர்லெஸ்ஸாக எனிமீஸ் எதிர்த்து நிற்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன் தேர்ட் ஸ்டான்ஸா, our gates were strong, our walls were thick, so smooth and high, no man could win a foothold there, no clever trick could take us dead or quick, only a bear could have gotten. ஸோ தேர்ட் ஸ்டான்ஸால் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்க கேசல் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கேசலில் இருக்கக்கூடிய அந்த கேட்ஸாக இருக்கட்டும், அந்த வால்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வால்ஸ்லாம் ரொம்பவே ஹைட்டாகவும் ரொம்ப திக்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ எனிமீஸால் அவ்வளோ ஈஸியாக அந்த வால் மேலே ஏறி அவங்க கேசலுக்குள்ளே வர முடியாது. அதே மாதிரி அந்த கேட்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங், ஸோ அதை உடச்சிட்டும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த எனிமீஸ் மட்டும் இல்லை, வேறு யாராலையும் எந்த ஒரு ட்ரிக்கும் ப்ளே பண்ணி அவங்க கேசலுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு பறவை மட்டும்தான் உள்ளே வர முடியும், அதை தவிர்த்து வெளியாளுங்க யாருமே உள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து சொல்லியிருக்காங்க. Now fourth stanza. What could they offer us for bait? Our captain was brave and we were true. There was a little private gate, a little wicked gate. The wizened warder led them through. இப்போ இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எனிமீஸால் எங்களுக்கு என்ன கொடுத்துட முடியும், அப்படி எதை கொடுத்து எங்களை விலைக்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அதோடு என்ன சொல்ல வராங்கன்னா எங்கள் கேப்டனுமே ரொம்ப பிரேவ், நாங்களுமே எங்கள் கேப்டனுக்கு ரொம்ப ட்ரூவாக இருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் மீறி எனிமீஸால் உள்ளே வர முடியாது. ஆனால் ஒரே ஒரு ஆளால் எல்லா எனிமீஸும் உள்ளே வந்தாங்க. அதுதான் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைசன் வார்டர், ஒரு வயசான ஒரு வார்டர், கேட்டில் நிற்கக்கூடிய ஒரு ஆள்.
ஸோ அவர் வந்துட்டு எப்படின்னா ஒரு கேட்லலாம் ஒரு சின்ன ஒரு கேட் இருக்கும், விக்கெட் கேட்டுன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த சின்ன கேட்டை வந்து எனிமீஸ்க்கு வந்துட்டு திறந்து விட்டாங்க. ஸோ ஒரு கோல்டுக்காக ஆசைப்பட்டு அந்த வயசான அந்த வார்டர் வந்துட்டு அந்த விக்கெட் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டதில் இப்போது மொத்த எனிமீஸும் அந்த கேசல்குள்ளே வந்துட்டாங்க. இதுதான் இந்த 4th stanza. Now 5th stanza. Oh, then our maze of tunnel stone grew thin and stretches as air. The cast was lost without a groan. The famous citadel overthrown and all its secret galleries bare. Now என்னாச்சுன்னா அந்த எனிமீஸ் எல்லாருமே அந்த விக்கெட் கேட்குள்ளே நுழைஞ்சு உள்ளே வந்துட்டாங்க, கேசல்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த திக்கான வால்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேசல் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ அழிச்சிட்ருக்காங்க. ஸோ அது எல்லாமே இப்போ எப்படி ஆயிடுதுன்னா தின்னாயிருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சிச்சேடல் ஓவர் த்ரோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேசலை வந்து மொத்தமாக கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த க்ரௌனை வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே இருக்கிற எல்லா சீக்ரெட்டான கேலரிஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டாங்க அந்த எனிமீஸ். இதுதான் இந்த 5th ஸ்டான்ஸாவில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6th stanza. How can the shameless tale be told? I will maintain until my death. We could do nothing being sold. Our only enemy was gold and we had no arms to fight with it. ஸோ நான் 6th ஸ்டான்ஸாவில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நரேட்டர் வந்துட்டு ரொம்பவே ஒரி பண்ணிக்கிறாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஷேம்லெஸ் ஸ்டோரியை நான் எப்படி என்னோடய வருங்கால சந்ததிக்கு வந்து நான் சொல்கிறது, இது ரொம்பவே ஷேம்ஃபுல்லானது. பிகாஸ் ஏன்னா ஒரு கோல்டுக்கு ஆசைப்பட்டு அவங்களோட அந்த கேசல் கதவை திறந்து விட்டதுனால அவங்க கேசல் மொத்தமாக போச்சு. ஸோ இதை நான் எப்படி நான் என்னோடய ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு சொல்கிறது. ஸோ என்னோட அன்டில் மை டெத், அவரோட டெத்து வர வரைக்குமே அதை நான் கண்டிப்பாக அதை சீக்ரெட்டாக வந்து நான் வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த நரேட்டர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட மெயினான எனிமி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீடினஸ், அதோட அந்த கோல்டு, அந்த 2 விஷயம்தான் அவங்களோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. ஏன்னா அதை எதிர்த்து வந்து போராடுறதுக்கு அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த போயம் வந்து முடிக்கிறாங்க. எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.